தங்கம் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்தது. சென்னையில் கடந்த 2 நாட்களில் சவரனுக்கு 1720 ரூபாய் சரிவு. வெள்ளி விலையில் இன்று மாற்றமில்லை. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 235 ரூபாய்க்கு விற்பனை. அரிசி ஏற்றுமதி 5 ஆண்டுகளில் 29,915 கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரிப்பு. உள்ளூரில் விலையேற்றத்தை தடுக்க ஏற்றுமதிக்கு தடை விதிக்க வேண்டும் என வியாபாரிகள் வலியுறுத்தல். ரேஷன் கடைகளில் துவரம்பருப்பு, சர்க்கரை ஆகியவற்றை பாக்கெட்டில் வழங்க தமிழக அரசு முடிவு. எடை குறைவு பிரச்சினை தடுக்கப்படுவதுடன் தரமான பொருட்கள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று அரசு தகவல். தமிழ்நாட்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்குவது குறித்து பரிசீலனை. முதல்வர் விஜய் விரைவில் முடிவெடுப்பார் என்று அமைச்சர் ராஜ்மோகன் உறுதி. வரும் 31ஆம் தேதி முதல் கறிக்கோழி விற்பனை நிறுத்தப்பட உள்ளதால் தினமும் 30 கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்படக்கூடும். தமிழ்நாடு கோழி வணிகர்கள் கூட்டமைப்பு தலைவர் துரைராஜ் தகவல். அனைத்து தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து கடைகளையும் மொத்த கோழி விற்பனையும் நிறுத்தி, அதோடு அல்லாமல் எங்களோட சகோதர சங்கமாகிய புதுச்சேரி மாவட்டமும் முழுவதுமாக இணைஞ்சு அவங்களும் 100% மூடுறாங்க. கிட்ட சென்னை டு கன்னியாகுமரி நிச்சயமா மூவ்மெண்ட் இருக்காது. தமிழ்நாட்டை தொடர்ந்து புதுச்சேரியிலும் கோழி விற்பனையாளர்கள் சங்கம் காலவரையற்ற வேலை நிறுத்தம் அறிவிப்பு. 600க்கும் மேற்பட்ட கோழி கடைகள் மூடப்படுவதால் சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் பிராய்லர் கோழி தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். எங்களுக்கு கொடுக்கக்கூடிய கோழியில் பார்த்தீங்கன்னா தற்சமயம் 100 கிராம் தீவனமும் 150 கிராம் தண்ணியும் கலந்து எங்களுக்கு கொடுக்கின்றார்கள். அதனுடைய விலை வெறும் 4 ரூபாய் தான். அந்த 4 ரூபாய் பொருளை நாங்கள் இன்றைய காலகட்டத்தில் 35 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய நிர்பந்தத்தில் எங்களை தள்ளியுள்ளனர். எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு எங்களையே நம்பியுள்ள கடைக்காரர்கள் அனைவரும் வாழ்வாதாரத்தை இழந்து தினமும் ஒரு கோழி ஒன்றுக்கு 30 ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். பூந்தமல்லி வடபழனி இடையேயான மெட்ரோ ரயில் சேவை தொடங்குவது எப்போது? இன்று நேரில் ஆய்வு செய்கிறார் முதல்வர் விஜய். கரூர் ராமேஸ்வரப்பட்டியில் உள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. செந்தில் பாலாஜியின் தாய் தந்தையிடம் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்படுவதாக தகவல். கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை உடனடியாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய மாநில அரசுகளுக்கு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வலியுறுத்தல். அசாம் மாநிலத்தையே புரட்டி போட்ட கனமழை. தாழ்வான பகுதிகளை சூழ்ந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள். அசாமின் திகௌ நதியின் கோர தாண்டவத்தில் சிக்கி சிதைந்த கிராமம். வீடுகளும் வாகனங்களும் சேற்றில் புதைந்ததால் மக்கள் வேதனை. ஜம்மு காஷ்மீரின் சாலை, குடிநீர் மற்றும் மின்சார கட்டமைப்புகளை சேதப்படுத்திய கனமழை. மழை சற்று ஓய்ந்த நிலையில் சீரமைப்பு பணிகளை முடுக்கிவிட்டுள்ள அதிகாரிகள். ஒடிசா மாநிலத்தில் கனமழையின் காரணமாக நீர்நிலைகளில் கடும் வெள்ளப்பெருக்கு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ள மாநில நிர்வாகம்.
மக்களவையில் பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு மசோதா மீது இரவு 11 மணி வரை நடந்த விவாதம். இரண்டாவது நாளாக இன்றும் விவாதம் நடைபெறும் என்று தகவல். பொதுத் தேர்வு போட்டித் தேர்வுகளில் வினாத்தாள் கசிவை தடுக்க பாஜக தவறிவிட்டதாக காங்கிரஸ் எம்பிக்கள் குற்றச்சாட்டு. காங்கிரஸ் ஆட்சியிலும் பலமுறை வினாத்தாள் கசிவு நடந்திருப்பதாக பட்டியலிட்டு பேசிய பாஜக உறுப்பினர்கள். நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு மசோதா மீதான விவாதத்தில் திமுக எம்பி தயாநிதி மாறன் வலியுறுத்தல். Do not go for one India, one nation. Do not go for one India, one examination. Please undo it. Please undo it. Do not force NEET on our young children. Thank you, sir. Let's ban NEET. நீட் தேர்வால் எந்த பயனும் இல்லை. தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். மக்களவையில் விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். நீட் தேர்வு கூடாது, இதில் சீர்திருத்தம் என்பதில் எந்த பயனும் இல்லை. இந்த நீட் தேர்வு முறையை முற்றாக கைவிட வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். தேர்வு முறைகேடுகள் தடுப்பு மசோதாவில் வினாத்தாள் கசிவை தடுப்பது தொடர்பான உறுதியான எந்த நடவடிக்கைகளும் இல்லை. இது எப்படி நாட்டின் இளைஞர்களிடையே நம்பிக்கையை உருவாக்கும் என்று பிரியங்கா காந்தி கேள்வி. பிரகலாத் ஜோஷி தொடர்பான பிரியங்கா காந்தியின் கருத்துக்கு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு கண்டனம். ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்கு பிரியங்கா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு மசோதா மீது மக்களவையில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தீவிர விவாதம். முக்கிய விவாதத்தில் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஏன் பங்கேற்கவில்லை என்று எதிர்க்கட்சிகள் கேள்வி. நீட் போராட்ட வழக்குகளை வாபஸ் பெறும் வாக்குறுதியை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும். தவறினால் நாடு தழுவிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்று கரப்பான் ஜனதா கட்சி எச்சரிக்கை. நீட் வினாத்தாள் கசிவு வழக்கில் கைது செய்யப்பட்ட 13 நபர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை. டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்த சிபிஐ. டெல்லி ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் 989 பேரின் மீது குற்றப்பின்னணி உள்ளதாக காவல்துறை தகவல். கொலை, கொள்ளை, பாலியல் குற்றச்சாட்டுகள் பலர் மீது நிலுவையில் இருப்பதாக விளக்கம். மேகதாது அணை கட்ட தமிழகத்தின் ஒப்புதல் தேவையில்லை என்ற பதிலுக்கு முதல்வர் விஜய் எதிர்ப்பு. மத்திய அமைச்சர் ராஜ்பூஷன் நாடாளுமன்றத்தில் தந்த தவறான பதிலை திரும்பப் பெற வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு முதல்வர் கடிதம். காவிரியின் குறுக்கே மேகதாது அணைக்கு எந்த அனுமதியும் தரக்கூடாது என பிரதமருக்கு முதல்வர் விஜய் கோரிக்கை. கூட்டாட்சி தத்துவம், நீதிமன்ற தீர்ப்புகளை காக்க பிரதமர் மோடி உடனே தலையிட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். தமிழ்நாட்டின் உரிமையை முதல்வர் அடகு வைத்து விட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். எதிர்க்கட்சிகள் சொன்னதையும் கேட்கவில்லை, விவசாயிகளின் கோரிக்கைகளையும் ஏற்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு. மேகதாது அணை விவகாரத்தில் மத்திய இணையமைச்சர் ராஜ்பூஷன் சௌத்ரியின் பதிலுக்கு எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். முக்கியமான பிரச்சனைகளில் மக்களின் உணர்வுகளை மனதில் கொண்டு பதிலளிக்க வலியுறுத்தல். மேகதாது விவகாரத்தில் முதல்வர் விஜய் தவறான தகவலை பரப்புவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. தமிழக விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாப்பதில் மத்திய அரசு எப்போதும் உறுதியாக இருந்து வருவதாக விளக்கம். மேகதாது அணை விவகாரத்தில் மத்திய இணையமைச்சரின் கருத்து முற்றிலும் தவறானது. அனைத்து கட்சிகளும் இணைந்து போராட வேண்டும் என முன்னாள் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வலியுறுத்தல். எங்களை கேட்டுதான் செய்யணும், நம்மளை கேட்டுதான் செய்யணும், ஒப்புதலை பெற வேண்டும் சொல்லலன்னு சொல்லியிருக்கார். தீர்ப்பில் எங்கேயோ அதையும் இதையும் கழித்து விட்டு ஒரு சின்ன பிட்டை எடுத்து மாண்புமிகு அமைச்சர்கள் படித்திருக்கிறார்கள். மிகப்பெரிய ஆபத்து, மிகப்பெரிய ஆபத்தை சூழ்ச்சி பண்றாங்க. தமிழ்நாட்டிற்கு காவிரியிலிருந்து 15 நாட்களுக்கு தினமும் 3500 கனஅடி நீர் திறக்க வேண்டும்.
காவிரி நீர் ஒருங்காற்றுக் குழு பரிந்துரை. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் தமிழக எம்பிக்கள் அவசர ஆலோசனை. காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், மதிமுக, விசிக, முஸ்லிம் லீக் கட்சி எம்பிக்கள் பங்கேற்று விவாதம். மேகதாது அணை திட்டம் குறித்து விவாதிக்க ஒத்திவைப்பு தீர்மானம் கோரி காங்கிரஸ் எம்பி பிரவீன் சக்கரவர்த்தி நோட்டீஸ். பிற மாநிலங்களின் அனுமதி தேவையில்லை என மத்திய இணையமைச்சர் தவறான பதிலளித்திருப்பதாக குற்றச்சாட்டு. பழனி கோவில் மடத்தின் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை மோசடியாக பத்திரப்பதிவு செய்த வழக்கு. திருப்பூர், திண்டுக்கல், விழுப்புரத்தைச் சேர்ந்த 3 பேரை கைது செய்து சிபிசிஐடி காவல்துறை விசாரணை. மதுரை மீனாட்சியம்மன் கோவில் அறக்கட்டளை சொத்து முறைகேடு தொடர்பாக 19 பேரின் மீது வழக்கு பதிவு. கோவில் இணை ஆணையரும் செயல் அலுவலருமான செல்லதுரை கொடுத்த புகாரில் நடவடிக்கை. மதுரை கள்ளழகர் கோவில் ஆடி திருவிழாவையொட்டி தேரோட்டம், கோலாகலம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு. ஆடி மாத பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம். அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமுலை அம்மனுக்கு அரோகரா என விண்ணதிர்ந்த பக்தி முழக்கம். கிரிவலம் முடித்து சொந்த ஊர்களுக்கு செல்ல திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் குவிந்த பக்தர்கள். முண்டி அடித்துக் கொண்டு ரயிலில் ஏறிய மக்கள். தென்காசி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சங்கர நாராயண சுவாமி கோவில் ஆடி தபசு திருவிழா கோலாகலம். பருத்தி, மிளகாய் உள்ளிட்ட விளைபொருட்களை சமர்ப்பித்து நேர்த்திக்கடன் செலுத்திய பெருந்திரளான பக்தர்கள். அம்பாசமுத்திரம் அருகே சின்ன சங்கரன் கோவில் சங்கரலிங்க சுவாமி கோவிலில் ஆடி தபசு திருவிழா கோலாகலம். தபசு காட்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். நீலகிரி மாவட்டம் பாண்டியார் பகுதியில் பூத்துக் குலுங்கும் குறிஞ்சி மலர்களை காண குவிந்த சுற்றுலா பயணிகள். குறிஞ்சி பூக்களுக்கு இடையே புகைப்படம் எடுத்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள். சேலம் ஆத்தூர் அருகே பெண்களை மொட்டையடிக்க வைத்து மோசடி செய்த விவகாரம். பெண்கள் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் ஏமாற்றிய நபர் கைது. குருவாயூர் கோவிலில் தரிசனத்திற்கு ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்யும் வசதி அறிமுகம். ஆகஸ்ட் 4 முதல் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் சோதனை முறையில் அமல்படுத்த திட்டம். வங்கிக் கணக்கில் குறைந்தபட்ச இருப்பு இல்லாததால் வாடிக்கையாளர்களிடம் 7087 கோடி ரூபாய் அபராதம். தனியார் மற்றும் பொதுத்துறை வங்கிகள் வசூலித்ததாக நாடாளுமன்றத்தில் அரசு தகவல். மத்திய பிரதேசத்தில் பாசிப்பயிரை 100 விழுக்காடு அரசு கொள்முதல் செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் போராட்டம். தலைநகர் போபால் நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற விவசாயிகளை காவல்துறை தடுத்ததால் தள்ளுமுள்ளு. சென்னை பெருநகருக்கான 3வது மாஸ்டர் பிளான் தயாராவதில் மீண்டும் தாமதம்.
நில வகைப்பாடு, கட்டிடங்கள் மற்றும் காலநிலை மாற்றம் சார்ந்த புதிய விதிகள் சேர்க்கப்படுவதால் அடுத்த ஆண்டில் வரைவு அறிக்கை. தமிழகத்தில் காலியாக உள்ள 151 உயர் சிறப்பு மருத்துவ படிப்புக்கான இடங்களை அகில இந்திய தொகுப்புக்கு இன்று மாலைக்குள் ஒப்படைக்க வேண்டும். தமிழக அரசுக்கு கெடு விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி காலியாக உள்ள 151 உயர் சிறப்பு மருத்துவ படிப்பு இடங்கள் அகில இந்திய தொகுப்புக்கு ஒப்படைக்கப்படும். கட் ஆஃப் குறைக்கப்பட்டால் 50% இடங்களை மாநில தொகுப்புக்கே திரும்பி ஒப்படைக்க வேண்டும் என்ற உத்தரவை வரவேற்பதாக அமைச்சர் அருண்ராஜ் பேட்டி. ஃபில் ஆகாத சீட்ஸை நம்ம சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில் ஃபில் ஆகாத சீட்ஸை நம்ம ஆல் இந்தியா தொகுப்புக்கு வழங்குகிறோம். அவங்க செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் நடத்திய பிறகு அப்போவும் அந்த சீட்ஸ் ஃபில் ஆகலைன்னா ஒருவேளை திருப்பவும் நம்ம கட் ஆஃபை குறைக்க வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்பட்டால் அதில் 50% இடங்கள் நம்ம மாநில தொகுப்புக்கு அவங்க ஒப்படைக்க வேண்டும் என்ற தீர்ப்பை நம்ம பெற்றிருக்கிறோம். அரியலூரில் பெண் சிறப்பு உதவி ஆய்வாளர் சுமதி சிங்கப்பெண் அதிரடிப்படையிலிருந்து விடுவிப்பு. அரசு பள்ளியில் போக்சோ சட்டம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய நிலையில் நடவடிக்கை. ஆளுநர் முன்னிலையில் வந்தே மாதரம் பாடலுடன் தொடங்கி நடைபெற்ற மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா. தமிழ்தாய் வாழ்த்து எழுதியவரின் பெயர் கொண்ட பல்கலைக்கழகத்திலேயே தமிழ்தாய் வாழ்த்துக்கு 3ஆம் இடம். தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டதற்கு திமுக எம்பி கனிமொழி கண்டனம். வாயிருந்தால் என்ன வேண்டுமானாலும் பேசுவீர்களா என்றவர் இதை கண்டித்து பேசுவாரா என்றும் கேள்வி. தமிழ்தாய் வாழ்த்து விவகாரத்தில் முதல்வர் விஜய் தனது கருத்தை சொல்லாதது கவலைக்குரியது. முதல்வர் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என சிபிஎம் மாநில செயலர் பே. சண்முகம் வலியுறுத்தல். தமிழ் வாழ்த்து பாடல் என்பது இயற்றியவரே மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர்கள்தான். அவருடைய பெயரால் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திலேயே இன்றைய தினம் 3ஆவதாகத்தான் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் என்பது பாடப்பட்டிருக்கிறது. இது வன்மையான கண்டனத்துக்குரியது. இதுபோன்ற பிரச்சனைகளில் உடனுக்குடன் தமிழ்நாடு அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் வற்புறுத்த விரும்புகிறேன். தமிழ்தாய் வாழ்த்து புறந்தள்ளப்படுவதை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளாது. தமிழக அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அமைச்சர் அருண்ராஜ் விளக்கம். ஆளுநர் சொல்லி இதை பண்ணுறதில்ல, ஒன்றிய அரசு சொல்லி தான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கண்டிப்பாக தீர்க்கமான முறையில் நம்ம அதை கண்டிக்கிறோம். இது மாதிரி தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது நம்ம யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழக அரசு சார்பில் நடத்தப்படுற அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் தமிழ்தாய் வாழ்த்து தான் முதன்மை இடம் கொடுக்கப்படும். திமுக எம்எல்ஏக்களுடன் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் காணொலி வாயிலாக ஆலோசனை. பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் எம்எல்ஏக்களுக்கு அறிவுறுத்தல். இந்தியாவில் 9, 10ஆம் வகுப்புகளில் படிக்கும் பெண் குழந்தைகளின் இடைநிற்றல் குறித்து மத்திய கல்வி அமைச்சகம் அதிர்ச்சி தகவல். 100 பெண் குழந்தைகளில் 8 பேர் பள்ளிப்படிப்பை பாதியிலேயே கைவிடும் அவலம். தேசிய தோட்டக்கலை வாரியத்தின் திட்டத்தின் கீழ் மானியம் பெற்ற பாஜக எம்பி லூம்பாராம் சௌத்ரி எலும்பிச்சை சாகுபடிக்காக 4,20,000 ரூபாய் மானியம் பெற்றதாக மக்களவையில் மத்திய அரசு தகவல். டெல்லியில் 2,500 ரூபாய் மகளிர் உரிமைத் தொகை வழங்க பாஜக அரசு முடிவு. லக்ஷ்மி யோஜனா என்ற பெயரிலான திட்டத்தில் நிதி பெற ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் பதிவு செய்ய அறிவுறுத்தல். இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகு, உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஆகியோரோடு வெள்ளை மாளிகையில் தனித்தனியே பேச்சு. போர் நிலவரம், அமைதி பேச்சுவார்த்தை உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக தலைவர்கள் ஆலோசனை. உத்தரப்பிரதேசத்தின் மதுரா மாவட்ட கிராமங்கள் நாட்டின் முக்கிய சைபர் குற்ற மையமாக உருவெடுத்திருப்பதாக காவல்துறை தகவல். கடந்த ஓராண்டில் மட்டும் 177 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 312 பேர் கைது.
மத்திய அரசில் உயரதிகாரிகளுக்கு அரசு கார்களை வழங்குவதில் வருகிறது கட்டுப்பாடு. ஒரு அதிகாரி ஒரு கார் என்ற திட்டம் மூலம் சிக்கன நடவடிக்கை. இந்தியாவில் கடந்த 15 மாதங்களில் விமான கட்டணங்கள் சராசரியாக 20% அதிகரிப்பு. மேற்காசிய போர், விமான எரிபொருள் விலை உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் உயர்ந்ததாக நாடாளுமன்றத்தில் அமைச்சர் முரளிதர் மேகால் தகவல். மும்பையில் நோரோ வைரஸ் மற்றும் ரோட்டா வைரஸ் பாதிப்புகள் தீவிரமடைந்து வருவதாக மருத்துவர்கள் எச்சரிக்கை. சமைக்காத உணவுகள், நீச்சல் குளங்களை தவிர்க்க வேண்டும் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். குரு பௌர்ணமியையொட்டி அயோத்தியில் குவிந்துள்ள பக்தர்கள். கங்கை நதியில் நீராடி முன்னோரை வழிபட்ட மக்கள். ஜப்பானின் குமாமோட்டோ பகுதியில் 7.1 ரிக்டர் அளவில் பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ஏராளமான குடியிருப்புகள், வணிக வளாகங்கள் சேதமடைந்த நிலையில் மீட்புப் பணிகள் தீவிரம். ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் குலுங்கும் அதிர்ச்சி காட்சிகள். ஷாப்பிங் மால் உள்ளிட்ட கட்டிட இடிபாடுகளில் சிக்கி 13 பேர் உயிரிழப்பு. ஆண்டின் புக்கர் பரிசுக்கான 13 நாவல்கள் அடங்கிய பட்டியலை வெளியிட்டது தேர்வுக்குழு. இதற்கு முன்பு புக்கர் பரிசு வென்ற மார்லன் ஜேம்ஸ், டக்ளஸ் டூவர்ட் ஆகியோரின் நாவல்களும் இடம் பிடிப்பு. ஞானபீட விருது பெற்ற கவிஞர், எழுத்தாளர் வைரமுத்துவுக்கு சசிகலா நேரில் வாழ்த்து. இருவரும் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டதாக வைரமுத்து பதிவு. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெள்ளி வென்றார் இந்தியாவின் குல்வீர் சிங். மழையையும் பொருட்படுத்தாமல் மிக வேகமாக ஓடி 2வது இடம் பிடித்து சாதனை. காமன்வெல்த்தில் பெண்களுக்கான 69 கிலோ பளுதூக்குதல் போட்டியில் இந்திய வீராங்கனை அசத்தல். வெள்ளிப்பதக்கம் வென்றார் இந்தியாவின் ஹர்ஜிந்தர் கவுர். திருமதி செல்வம் உட்பட பல தொலைக்காட்சி தொடர்கள், படங்களில் நடித்துள்ள நடிகர் ஜெயமணி மாரடைப்பால் காலமானார். பூங்காவனம் என்ற கதாபாத்திரத்தின் மூலம் மக்களின் மனதில் இடம் பிடித்தவர். ஹோர்முஸ் நீரிணையை கடக்கும் கப்பல்களிடம் தன்னார்வ அடிப்படையில் கட்டணம் வசூலிக்கலாம். வளைகுடா நாடுகள் ஆதரவோடு திட்டத்தை செயல்படுத்தலாம் என்று ஈரானிடம் புதிய யோசனையை முன்வைத்த ஓமன். ரஷ்யாவுக்கு பொருளாதார தடைகளை அதிகரிக்கும் மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கப் போகும் அமெரிக்க நாடாளுமன்றம். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்யும் இந்தியா, சீனாவுக்கு 100% வரி விதிக்கப்படும் சூழல்.